வணக்கம் and welcome to மங்கையர் அரசுவை. நம்ம சேனல்ல இன்னைக்கு இனிப்பு இல்லாத பால்கோவா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதை கோயா மாவா அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பயன்படுத்தி குலாப் ஜாமுன், கேரட் ஹல்வா, பீட்ரூட் ஹல்வா, பூசணிக்காய் ஹல்வா இதெல்லாம் செய்யலாம். ரொம்பவே ஸ்பெஷலான ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் கூட இதை பயன்படுத்தி செய்யலாம். நம்ம சேனல்லையே 3 ரெசிபி இதை பயன்படுத்தி செஞ்சிருக்கோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க இந்த சூப்பரான இனிப்பு இல்லாத பால்கோவாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல, அடி கனமான பாத்திரத்துல 1 லிட்டர் அளவு கொழுப்பு நீக்கப்படாத பால் சேர்த்துக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா காய்ச்சுங்க. 1/4 பங்கு அளவுக்கு இது நல்லா சுண்டி வரணும். பால்ல கொழுப்பு இருக்கிறதுனால அடிக்கடி அடி பிடிக்கிறாப்ல இருக்கும். அதனால இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வர ஆடைகள் எல்லாமே எடுத்து அது உள்ளுக்குள்ளேயே போட்டீங்கன்னா நல்ல நம்மளுக்கு திக்கான அந்த பால்கோவா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்க ஸ்பீட்ல வச்சு கூட, நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு கூட செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா பக்கத்துல நின்று கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லாவே சுண்டி வந்திருக்கு. இப்ப இத நல்லா இப்படி மசிச்சு விட்டாதான் நல்லா கிரீமியா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அடியில ஒட்டாம நல்லா சுருண்டு வரணும். இப்படி வந்தோன்னு நம்மளுடைய இனிப்பில்லாத பால்கோவா தயாராயிடும். இத நீங்க ஸ்வீட் இல்லாம சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இதுல கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கோங்க. இத வச்சு நம்ம ஸ்வீட்லாம் செய்யறதுனால நான் நெய்லாம் எதுவும் சேர்க்கல. இப்ப இது எவ்வளவு எடை இருக்குன்னு பாக்கலாம். நான் வச்சிருக்க இந்த பாத்திரத்தோட அளவு 53 கிராம் இருக்கு. அதை எடுத்துட்டு மைனஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம பால்கோவா வச்சு பார்க்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 182 கிராம் பால்கோவா கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான இனிப்பில்லாத பால்கோவா கிடைச்சிருச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.